So good evening students. Today we will see the current affairs analysis dated from Feb 3rd 2026. The first article related to the Finance Commission order recommendation. So first Feb 1st வந்து Finance Minister கிட்ட submit பண்ணிருக்காங்க. So it was submitted in the Parliament now. So Finance Commission பத்தி பார்ப்போம். Under article 280. So you need to be answerable for questions, na? So okay. So every 5 years or earlier, President will constitute the commission. So appointed by the President. There are 5 members, chairman, and 4 members. The composition was not mentioned in the Constitution. Yeah, so sorry, the composition mentioned in the Constitution, the qualification was not mentioned in the Constitution. Appointed by the President அப்படின்றது சொல்லப்படுது every 5 years or earlier. So this Finance Commission, இப்போ சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய ரிப்போர்ட் Finance Commission, எத்தனாவது Finance Commission? 16th Finance Commission, headed by whom? The chairperson Arvind Panagaria. சரி, ஸோ இந்த இவங்களோட குவாலிஃபிகேஷன் இஸ் மென்ஷன் இன் தி there is an act called as Finance Commission Act 1951. ஸோ அதில் the qualification were mentioned. The qualification எடுத்தீங்கன்னா first person, the 4 members, இவருக்கு வந்து பப்ளிக் சர்வீஸில் இருக்கணும், மற்றபடி எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஸோ அதர் 4 members, the first member is High Court judge, retired person mostly they will be appointed. The next, special knowledge in economics, that is knowledge in finance and account, government oda finance and account தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது பர்சன் third person wide experience in financial matters and administration of the government. நாலாவது வந்து special knowledge in the economics. இப்படி 4 பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. These members also appointed by the president. So இந்த மெம்பர்ஸ் வந்து திருப்பியும் அடுத்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்படலாம். சரியா? they can be appointed again. Then இது வந்து இப்போ உள்ள ஃபினான்ஸ் கமிஷனோட டீட்டெயில்ஸ் வந்து 2026ல when it will come into force, 2026 April 1st, that is financial year ஸ்டார்ட் ஆகும்போது 2031 வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த ஃபினான்ஸ் கமிஷன் will be appointed. சரி, இவங்களோட ஒர்க் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா they will recommend the divisive poll. Under article 270ல the direct taxes were collected by the central government. Income tax, corporate income tax and personal income tax, அப்புறம் corporate income tax. ஸோ இந்த இன்கம் டேக்ஸில் வரக்கூடியதில் ஹரிசாண்டல் டெவல்யூஷன் எவ்வளவு, வெர்டிக்கல் டெவல்யூஷன் எவ்வளோ அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்றது, ஸோ வெர்டிக்கல் டெவல்யூஷன் அப்படின்னா மொத்தம் ஒரு டிவிசிவ் பூல் வருது, டிவிசிவ் பூல், தட் இஸ் அக்ரோஸ் ஆஃப் மணி. அதில் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது ஹரிசாண்டல், வெர்டிக்கல் வந்துட்டு 41% இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் இந்த 41 வந்து மற்ற மாநிலங்களுக்கு பிரிப்பாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்னு பேர். புரியுதா? இது வெர்டிக்கல் டெவல்யூஷன் 41%. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் ஹரிசாண்டல் டெவல்யூஷன் பேர். சரியா? ஸோ இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கிராண்ட் இன் எய்ட் அண்டர் ஆர்டிகிள் 275 and 282. கிராண்ட் இன் எய்ட் ஃபார் த ஸ்டேட்ஸ், மாநிலங்களுக்கு சும்மா கொடுக்கறது. there are 2 grants, that is statutory grant, non-statutory grant, that is discretionary grant. இது கண்டிப்பாக கொடுக்கணும்.
இது discretion grant. This is under article 282. This is 275. 275ல இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. We will discuss. சரி, இந்த வெர்டிக்கல் டெவல்யூஷன் வந்து 41% போன ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணதே இவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத we will see. ஸோ இந்த ஹரிசாண்டல் டெவல்யூஷன் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இன்கம் டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் பிரிக்கிறதுல மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய இன்கம் டிஸ்டன்ஸ் நான் அதை ஷார்ட்டாக போடுறேன். இட் வில் பி தேர் இன் த பிடிஎஃப், யூ கேன் see it later. 2021-26 டைமில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ற வில் டிஸ்கஸ். ஸோ திஸ் இஸ் டிஸ்பிளே ரைட், விசிபிலிட்டி. ஸோ இன்கம் டிஸ்டன்ஸில் 45% அப்படின்னா இன்கம் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டிபி வில் பி டிவைடட் பர் கேபிட்டா. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 8 கோடி மக்களுக்கும் தமிழ்நாடோட மொத்த வருமானத்தை டிவைட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு தனிநபருக்கு எவ்வளோ வருமானம் வருது பர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் டாப்பில் இருக்கக்கூடிய 3 மாநிலங்களை விட நம்ம கம்மியாக இருந்தாலும் அந்த கேப்புக்கு தே வில் கிவ் ஃபண்ட். அதான் அந்த 45%ன்றது முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து அதை 42.5 குறைச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா போன ஃபினான்ஸ் கமிஷனுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் 41 சேம் வெர்டிக்கல் டெவல்யூஷன். ஹரிசாண்டல் டெவல்யூஷன் வந்து டிஃபர் ஆகுது. நல்லா கரெக்டாக படிச்சுக்கோங்க, எனக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் 2011 அடிப்படையில் பாப்புலேஷன் கேட்டகரி அது வந்து போன வாட்டி 15% வெயிட்டேஜ் கொடுத்தாங்க. இப்போ 17.5. எந்த மாநிலம் அதிகமான பாப்புலேஷனுக்கோ தே வில் கெட் ஏ மோர் வெயிட்டேஜ், மோர் ஃபண்ட். தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இதில் பாதிக்கப்படும். டெமோகிராஃபிக் டெமோகிராஃபின்னா டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாநிலங்கள் அவங்களுக்கு வந்து போன வாட்டி 12.5 இருந்துச்சு, இப்போ 10 மாற்றிருக்காங்க. ஏரியா எடுத்திங்கன்னா மாநிலங்களோட பரப்பளவு. ஸோ அதன் அடிப்படையில் வில் பி கிவன் 15 முன்னாடி, இப்போ 10 மாற்றிருக்காங்க. பர்சன்டேஜ் டோட்டல் 100%க்கு தென் ஃபாரஸ்ட் 10%, அதே 10 ஃபாரஸ்ட் கவரை மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ். அப்புறம் டாக்ஸேஷன் அண்ட் ஃபிஸ்கல் கரெக்டாக மாநிலங்கள் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக பே பண்ணுறது, ஒழுங்காக ஜிஎஸ்டி எல்லாம் கரெக்டாக இது பண்ணக்கூடிய மாநிலங்கள், இன்கம் டேக்ஸ் கரெக்டாக அவேர்னஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள் 2.5% வில் பி கிவன். அது இந்த வாட்டி கிடையாது. அதுக்கு பதிலாக ஜிடிபி ஆட் பண்ணியிருக்காங்க. ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் டு தி பை த ஸ்டேட்ஸ். அதில் இது கிடையாது, போன வாட்டி கிடையாது, இப்போ 10%. ஸோ மொத்தம் 40%, சாரி 100% மாற்றிருக்காங்க வெர்டிக்கல் டெவல்யூஷன். சரியா? சரி, ஹரிசாண்டல் டெவல்யூஷன் ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும். இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இன்கம் டிஸ்டன்ஸில் ப்ராப்ளம். அதிகமான இன்கம் இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கும். பாப்புலேஷன் அடிப்படையில் தமிழ்நாடு பாதிக்கப்படும். டெமோகிராஃபிக்கில் சதர் ஸ்டேட்ஸ் வில் கெட் பெனிஃபிட். ஆனால் அதுவும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஏரியா வைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் குறைச்சிருக்காங்க. மாநிலங்கள் பெரிய மாநிலங்களும் கம்மி. ஃபாரஸ்ட் கவர் சேம். ஃபிஸ்கல் கரெக்டாக பே பண்ணக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளாவில் டாப்பில் இருக்குது. எஜுகேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த இது வந்து 2.5% இப்போ கிடைக்காது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் திங் அண்ட் தென் யூ வில் கண்டினியூ இட். கிராண்ட் இன் எய்ட் வந்து ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் இருந்துச்சால ரெவன்யூ டெஃபிசிட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரெவன்யூ டெஃபிசிட் கிராண்ட். ரெவன்யூ டெஃபிசிட்னா என்னது? ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், மொத்த கண்ட்ரியோட ரெவன்யூ, ஸ்டேட்ஸோட ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதில் வந்து அப்படின்னா டேக்ஸில் வரக்கூடிய வருமானம், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு. ரெவன்யூ டெஃபிசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த மாநிலங்கள் ரெவன்யூ ரெசிப்டை விட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கோ தட் வில் பி டெஃபிசிட்.
அந்த மாநிலங்களுக்கு வந்து கிராண்ட் கொடுப்பாங்க. அதுக்கான காம்பன்சேஷனை வந்து கவர்மெண்ட் கொடுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அதை இப்போ கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அது மாதிரி செக்டார் ஸ்பெசிஃபிக் கிராண்ட், ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் கிராண்ட், சில மாநிலங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறது, கிராண்ட் வந்து கொடுக்கறது. கிராண்டுன்றது ரிட்டர்ன் பண்ண மாட்டேன், இட்ஸ் நாட் அ லோன். ஒரு வாட்டி கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு. அப்போ அது வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெவன்யூ டெபிசிட்டு செக்டார் ஸ்பெசிஃபிக்கு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் கிராண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. கிராண்டின் லோக்கல் பாடிஸுக்கு வந்து கிராண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனில் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 4,36,361 கோடி. இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷனில் 7,91,493 கோடி வந்து கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி ஹை லோக்கல் பாடிஸுக்கு மட்டும். மொத்த கிராண்டின் எய்டு எடுத்திங்கன்னா 9,47,000 கோடிகள், 47,000 கோடிகள் கொடுக்குற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. அதில் ரூரல் லோக்கல் பாடிஸுக்கு மட்டும் 7 லட்சம் கோடிகள், 7,91,493 கோடி. இது என்னென்னு புரியுதா? அடுத்த 5 வருஷத்துக்கு லோக்கல் பாடிஸுக்கு வந்து இந்த ஃபண்டு வரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருந்து. கன்சர்ன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெயிட்டேஜில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வே ஃபார்வர்டு எடுத்தால் செக்டார் ரெவன்யூ டெபிசிட் கொடுக்கப்படணும். ஏன்னா மாநிலங்கள் சேலரிஸ் பே பண்ணுறதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாநிலங்கள் தள்ளாடுவாங்க. ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் கிராண்ட் வந்து கொடுக்கப்படணும். அவுட்கம் லிங்க்டு கிராண்ட்ஸ் அப்படின்னா மாநிலங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஹெல்த்து எஜுகேஷன்லலாம், அவங்க அந்த மாநிலங்கள் வந்து சோஷியல் செக்டாரில் நல்லா இருக்காங்க அப்படின்றப்போ அவுட்கம் பேஸ்டில் நல்லா வராங்க. அப்போ அவங்களுக்கு செலவு அதிகம். அப்போ அப்படின்றப்போ அதுக்கு வந்து ஃபண்டிங் கொடுக்கப்படணும் அப்படின்றதும் ரெக்கமெண்டேஷனில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒன்லி ரெக்கமெண்டேஷன் பாடி. இதை இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்ற we need to wait and see. ஸோ இந்த ரிப்போர்ட் யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட. President will submit this report in the parliament. So that's about this article. The next article related to the rare earth corridor, rare earth minerals. So 17 elements of rare earth metals. Rare earth na critical minerals எல்லாமே அதில் வரும். லித்தியம், யுரேனியம், தோரியம், இதெல்லாமே இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் இருக்குது, ஆனால் எடுக்கிறதுக்கான எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் டெக்னாலஜி வாஸ் நாட் தேர். அதனால் ரேர் எர்த் மினரல் ஆன காரிடர், தாது மணல்களை எடுக்கிறது. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தெர் இஸ் அ மோனோசைட் சாண்ட். மணவாளக்குறிச்சியில் இதில் என்ன இருக்குன்னா யுரேனியம் as well as தோரியம் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த ப்ராசஸ் அது மக்கள் எதிர்ப்பு. மணவாளக்குறிச்சி ஏரியாலெல்லாம் நிறைய கடல் மணலை எடுத்து கொட்டி போட்டிருப்பாங்க. அதனால் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ரேடியேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. யுரேனியம் அதிகமாக இருக்கிறதுனால ரேடியேஷன் ப்ராப்ளம்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ தோரியம் மட்டும் கிடையாது, வி ஹேவிங் மோனோசைட் நான் சொன்னேன், தோரியம் அண்ட் யுரேனியம். அது மாதிரி டைட்டானியம் ஆமாம், கார்னட் அப்படின்னா கரெக்டாக இருந்துடும்ல நாளைக்கு. சிர்கோனியம் அப்புறம் so these are the minerals present in India, rare earth minerals present in India. அதில் மெயினாக பாஸ்பேட் சாண்ட், தட் இஸ் மோனோசைட் கேட்டகரி வந்து தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், ஈஸ்டர்ன் கட்ஸ்லேயே அதே மாதிரி வெஸ்டர்ன் கட் சைடில் தமிழ்நாடு, கேரளாவில் இருக்குது. ஸோ இந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்றாங்க. இதை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு மைனிங் காரிடார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாடு இஸ் ஆல்சோ பார்ட். 4 ஸ்டேட்டுக்கு கேரளா 3 ஸ்டேட்டு பிளேசஸ். கேரளா சாவரா பேரியர் ஏரியா கரெக்ட் தானா? 4 ஸ்டேட்டா? ஸோ ஆந்திர பிரதேஷ் இஸ் ஆல்சோ தேர். ஷோ இட் பிலோ. தெர் இஸ் அ காரிடார். பிலோன்னா அந்த அர்த்தம் போகக்கூடாது. ஓகே, ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன், கோ அண்ட் சீ இட். கேரளாவில் சாவரா பேரியர் அப்படின்ற பிளேஸு, தமிழ்நாட்டில் மணவாளக்குறிச்சி ஏரியா. ஸோ அதான் காரிடாராக கொண்டு வராங்க.
ஒடிசாவில் சரிப்பூர், அப்புறம் there is a place in Andhra Pradesh also. மொத்தம் 4 ஸ்டேட்ஸில் கொண்டு வராங்க. சரியா? ரேர் எர்த் மேக்னெட்ஸ் இந்தியாவில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற நம்ம டிமாண்ட் எடுத்துனா 6000 மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம். அதில் ஒரு 5 கம்பெனி ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மூலமாக பண்ணுறாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸை இதில் கொண்டு வராங்க. அவங்களுக்கு டார்கெட் வந்து 6000 மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். 6450 கோடி அவங்களுக்கு கொடுக்கப்படுது அஸ் அ சப்சிடி. கேபிட்டல் சப்சிடி எடுத்துன்னா 750 கோடி. 6450 கோடி இன்சென்டிவ், 750 கோடி கேபிட்டல் சப்சிடி கொடுக்குறாங்க கம்பெனிஸுக்கு. சைனா போன்ற நாடுகள் இப்போ ரேர் எர்த் மேக்னெட்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா இவி வெஹிக்கிள்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம், கிரிட்டிக்கல் கட்டிங் எட் டெக்னாலஜிஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு எல்லாமே ரேர் எர்த் மேக்னெட்ஸ் இம்பார்ட்டன்ட். ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்தால் தான் மேக்னெட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு சும்மா லேண்டே தோன்றதுக்கு பதிலாக கடலில் நிறைய இருக்குது, அதை எடுக்கலாம். அதை எடுக்கிறதுக்கான முயற்சி பல வருடமாக அந்த மட்சையா அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குது. ஸ்டில் நோ எண்ட். ஓகே, சைனா போன்ற நாடுகள் 90% மோனோபோலி இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வெப்பனைசேஷன் பண்ணுறது அப்படின்னா சைனா வந்து என்ன சொல்லுது, இப்போ கோவிட் டைமில் there is an issues ரைஸ், ட்ரம்ப் வந்து டேரிஃப் போடும்போது we won't give to you people அப்படின்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க ட்ரேடிங்கை. அப்போ மற்ற கண்ட்ரிஸ் டெக்னாலஜிஸ் வந்து பண்ண முடியாது. செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் நம்ம இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் கோவிட் டைமில். தென் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் நம்மகிட்ட இருக்குது, அப்ஸ்ட்ரீம் கிடையாது, டவுன் ஸ்ட்ரீம் நம்மகிட்ட இருக்குது. அப்ஸ்ட்ரீமை வந்து அதிகப்படுத்துறது, மைனிங் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறது, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை. அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது இல்லாமல் நம்ம அதிகப்படுத்தினா மட்டும்தான் இதில் வந்து நம்ம நிறைவடைய முடியும்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், யூஎஸ் இந்தியா டேரிஃப் வார். ட்ரம்போட டேரிஃப் வார் இஸ் கோயிங் டு எண்ட். 50% டேரிஃப்லேருந்து 18% குறைச்சிருக்காரு. அது இன்னும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. 0க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வெயிட் அண்ட் சி. ஸோ யூஎஸ் இந்த டேரிஃப்னால நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அதுக்கு எதனால அவர் குறைச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத குறைச்சிருக்கோம். we reduced to 37.85%லேருந்து 32.18% குறைச்சிருக்கோம். யூஎஸ் இதில் நிறைய கண்ட்ரிஸ் நம்ம மென்ஷன் பண்ணி, அதில் யூஎஸ் கிட்ட மட்டும்தான் we having surplus of export. மற்ற கண்ட்ரிஸ் கூட எல்லாமே டெஃபிசிட்டில் இருக்கும். we are in good with US. ஸோ யூஎஸ் இந்த டேரிஃப் போட்டதுலேருந்து நம்ம யூஎஸ்க்கு பண்ணக்கூடிய ட்ரேட் வந்து கம்மியாகிடுச்சு. அதனால் அதுவும் டெஃபிசிட்டில் போகலை, பட் நியர் டு டெஃபிசிட். கார்மெண்ட்ஸ், ஃபுட்வேர் இதெல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ திருப்பி நம்ம எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி we are அவர் டிமாண்ட் ஆஃப் எல்பிஜி அண்ட் எனர்ஜி 2.2 மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம். இப்போ ரஷ்யா கிட்டேருந்து யூஎஸ் கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். 10% ஆஃப் எல்பிஜி கம்மிங் ஃப்ரம் யூஎஸ்ஏ. க்ரூட் ஆயில் இவன்கிட்டேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அப்புறம் வெனின்சுலா கிட்டேருந்து அவன் எடுக்கிறான்ல. இப்போ அங்கே நம்ம மாறியாச்சு வெனின்சுலா கிட்ட வாங்குறதுக்கு. அதனால தான் இந்த டீல் வந்து ஓகே சொல்லியிருக்காரு. அது மாதிரி சாந்தி பில். படி சாந்தி பில் அதான் கிரிட்டிக்கல். படி சாந்தி பில். பிரைவேட்டைசேஷன் இன் தி நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் டெக்னாலஜி. ஸோ யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய லைபிலிட்டி அந்த இது வந்து அவங்கள பாதிக்குது. லைபிலிட்டி ஆக்ட் அதில் திருத்தங்கள் பண்ணியிருக்கோம். சாந்தி பில் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அலோவ் பண்ணுறோம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே அலோவ் பண்ணுறோம். அதனால் ட்ரம்ப் இஸ் ஆல்சோ ஹாப்பி இன் தட். அப்படி அமெரிக்காவை இன்றைக்கி ஓரளவு நம்ம சமாதானப்படுத்தியிருக்கோம். அப்படியெல்லாம் சமாதானப்படுத்தணுமா அப்படின்றது. ஸோ வி ஆர் மூவிங் லாட் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்போ அமெரிக்கா கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல, ட்ரேட் டீலில் ஓரளவு ஓகே பண்ணியிருக்கோம். தட்ஸ் வை இட்ஸ் அ குட் சைன் டுடே. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், பாண்ட் yield அண்ட் பாண்ட் ஷேர். பாண்ட் yield வந்து ரைஸ் ஆகும் அப்படின்றது நெக்ஸ்ட் ஆர்டிகிள். ஃபோர்த் ஆர்டிகிள். ஃபோர்த் தானே ஃபிஃப்த்தா?
ஸோ பாண்ட் ஈல்டு, பாண்ட் ஈல்டுனா என்ன, பாண்ட் ப்ரைஸ்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள், you have, like there is a company called as XYZ, they are issuing a bond of 100 rupees. Answer பண்ணணும், 10% of interest கொடுக்குறாங்க. அப்போ இந்த பாண்டோட yield after 1 year how much you will get? 10 வருஷத்துக்கான பாண்ட் இது, 10 years bond, 100 rupees பாண்டோட ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூனா அந்த பாண்டோட வேல்யூ, அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 ரூபா. அப்போது the percentage of bond yield எடுத்துக்கிட்டா 10%, 100ல் you are getting 10%. இதுதான் பாண்ட் ஈல்டுன்றது. இப்போது when there is a market interest, market price வந்து market interest, மார்க்கெட்னா வட்டி கிடைக்கிறது, 8% இருக்கு, 8 or 6 இருக்கு அப்படின்னா is a good interest. So you have invested in it. Listen here, 8% அப்படின்னா இங்கே விட இங்கே கம்மி. அப்போ வெளியில் வட்டி வாங்குறத விட இது வந்து பெஸ்ட். ஸோ தே ஆர் கிவிங் இன்சென்டிவ்ஸ். அப்போ நீங்கள் வெளியில் வட்டி கொடுக்குறத விட, பேங்க்ல டெபாசிட் பண்ணுறத விட திஸ் இஸ் வெரி ஹை. ஸோ பீப்புள் வில் இன்வெஸ்ட் இன் திஸ். இப்போ சப்போஸ் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 year தாண்டும் போது இட் வென்ட் டு 12%, then automatically what will happen? You are forced to sell. ஏன்னா உங்களுக்கு இப்போது நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு 10 ரூபா தான் கிடைக்குது. பட் வெளியில் அந்த 100 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா 12 ரூபா கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு செல். தெர் இஸ் அ டிமாண்ட் லெஸ். பாண்டுக்கு வந்து டிமாண்ட் இல்லை. அப்படின்றப்போ பாண்டு ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் விற்க ட்ரை பண்ணும்போது யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ யூ வில் ஆஃபர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நோபடி இஸ் ரெடி டு பர்ச்சேஸ், பட் சம்படி வில் டெல் ஐ வில் பர்ச்சேஸ் இட் ஃபார் 70 rupees. ஐ வில், ஏன்னா வேல்யூ குறைஞ்சிருச்சு. ஏன்னா வெளியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது, அப்போ இதில் ஏன் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் மாறாது. ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஃபிக்ஸட், இட் கேனாட் பி சேஞ்ச். அப்போ தேர் வில் பி லாட் ஆஃப் ஆஃபர்ஸ், 70, 75, 80, 9 லைக் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும். அப்போது யார் ஹையாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த பாண்டை செல் பண்ணுவீங்க. இப்போது பாண்டு ப்ரைஸ் வந்து 80 rupees. பாண்ட் ஈல்டு எவ்வளவு சொல்லுங்கள் பாப்போம்? 8 rupees. 80, 10 rupees. ஃபேஸ் வேல்யூ 100. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து 10%. 10 into 100 how much? 12.4 வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. அப்போது மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட்டை விட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இங்கே அதிகமாக கிடைக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் பாண்ட் ஈல்ட். when bond price வந்து கம்மியாகும்போது bond yield increase ஆகும். bond price எப்போல்லாம் கம்மியாகும்னா மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் அதிகமாகி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது, மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டு இருக்குனாலும் பாண்ட் ஈல்டு அதிகமாக. இப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்கனாமிக்ஸில், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாண்டு ப்ரைஸ் கம்மியாகும்போது பாண்ட் ஈல்டு அதிகமாகும். when there is no demand for bonds. பட் இதை வச்சு தான் டாபிக்ஸ் வரும் உங்களுக்கு. எப்போ எல்லாம் பாண்ட் ஈல்டு வந்து அதிகமாகும் அப்படின்னா பாண்ட் சப்ளை வந்து அதிகமாகும் போது, பாண்ட் வந்து நிறைய விற்கிறாங்க, கம்பெனி கிரெடிட் வேல்யூ லைக் அந்த கிரெடிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வாங்க மாட்டாங்க. அப்போ பாண்டோட வேல்யூ வில் பி ரெடியூஸ். ஃபேஸ் வேல்யூ இருக்கும் 100 rupeesன்னு இருக்குது, ஆனால் அது விற்கக்கூடிய ரேட் வந்து கம்மியாக இருக்கும். புரியுதா? அப்போ கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும் when bond வேல்யூ கம்மியாகும் போது. புரியுதா? எப்போ கம்மியானா பாண்டு சப்ளை அதிகமாகும்போது கம்மியாகும். இன்னொன்று மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக இருக்கும்போது, இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை, then automatically bond yield will be very. Inflation question. Inflation அதிகமாகும்போது bond yield அதிகமாகுமா கம்மியாகுமா? கம்மியாகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும், bond yield அதிகமாகும். ஆனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் bond yield. இப்போ எக்ஸாம்பிள், bond yield கம்மியாகும். 100 rupees நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த 100 rupees-ஓட வேல்யூ இஸ் now 110. அப்போ you are getting 10%. இன்ஃப்ளேஷன் இஸ் 10%. அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 10 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் எவ்வளோ கிடைக்கணும்? இப்போது 120 ரூபா கிடைக்கணும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது அதே 10 தான்.
அப்போ பாண்ட் ஈல்டு கம்மி. புரியுதா புரியலையா? ஓகே. The next article, fifth தானே, இது fifth article. The sixth article, India 10 years, sorry, 40 years, 20 years tax holiday for data centers. இந்தியாவில் அமைக்கக்கூடிய data centers, it's a digital cloud. ஆனால் இந்தியாவில் பண்ணணும். cloud service, cloud நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல, கூகுள் டிரைவ், யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே எங்கே இருக்கும்னா க்ளவுடில் இருக்கும். It will be saved in a place called as data centers, or you can call it as servers. அதான் டேட்டா சென்டர்னு சொல்கிறது. டேட்டா சென்டருக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், தண்ணி நிறைய தேவைப்படும். அது எதுக்குன்னா கூல் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த டேட்டா சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் அமைக்கிறவங்களுக்கு, ஆனால் இது கொஞ்சம் இட்ஸ் அ குட் திங், பட் இட் வில் ஆல்சோ இன்க்ரீஸ் எலக்ட்ரிசிட்டி பவர் கன்சம்ஷன் அதிகமாகும், வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாகும். அதனால விளையாட்டுத்தனமாக இதை பண்ண முடியாது. when AI based data centers are இன்னைக்கு தேவை இருக்குது அப்படின்றப்போ, இதுக்கு வந்து 2047 வரைக்கும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் நோ நீட் டு பே டேக்ஸ். 2047 வரைக்கும், அதுவும் ரொம்ப லாங் டியூரேஷன். கூகுள் போன்ற நிறுவனங்கள் கிட்டத்தட்ட how much they are investing, $15 billion இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள் வந்து ஆல்ரெடி அமராவதியில் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. லாங் டேர்ம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம், பட் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஏஐ பேஸில் சொன்னேன், அதே சேலஞ்சஸ் இங்கேயும் வரும். தண்ணி யூஸ் பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன்ஸ். ஆனால் ஒன்று டேட்டா லோக்கலைசேஷன் அதிகமாக இருக்கும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய இன்ஜினியர்ஸ் வில் பி எம்ப்ளாய்டு. ஸோ தட்ஸ் ஒன்லி பெனிஃபிட், அண்ட் இந்தியா வில் க்ரோ, எஃப்டிஐ அதிகமாகிறதுனால. ஸோ தட்ஸ் ஆல். Now we will move on to the MCQs. Question number 1. So with reference to the Ramsar sites, consider the following statements. Statement number 1. India along with the South Africa have the most number of Ramsar sites. Statement number 2. Patna Bat Sanctuary is located in the Etah district of UP. Statement number 3. Chari Dahand wetland is Ramsar site located at the edges of the Sambar Lake, Rajasthan. So how many of these statements given above is are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 2. Consider the following statements regarding the economic survey of India. Statement number 1. Economic survey is traditionally presented in the parliament one day before the union budget. Statement number 2. Document provides a detailed review of the economic performance and serves as the policy guide for future reforms. Which of the statements given above is are correct? Options are A. Both statement 1 and statement 2 are correct, and statement 2 is the correct explanation of statement 1. B option வந்துட்டு both statement 1 and statement 2 are correct, but statement 2 is not the correct explanation for statement 1. அடுத்து ரெண்டு ஆப்ஷன் கூட இருக்கு. Statement 2 is incorrect, statement 1 is correct. ரெண்டாவது D வந்துட்டு statement 1 is incorrect, statement 2 is correct. So that's all. Now third question. Consider the following statements regarding the Indian Coast Guard. Statement number 1. It is an independent armed force of India established under the Coast Guard Act 1978. Statement number 2. It operates in the under the Ministry of Home Affairs, Government of India. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4. With reference to the PM Poshan scheme, consider the following statements. Statement number 1. It is a centrally sponsored scheme providing one hot cooked meal to students from Balvatika to class 8. Statement number 2. The scheme is implemented by Ministry of Women and Child Development. Statement number 3. Its a key objectives include improving enrollment and retention in this school among disadvantaged children. How many of these statements given above are correct? Options are A 1 only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 5. With reference to the Arab League, consider the following statements. Statement number 1. It's a regional intergovernmental organization comprising members of from
Middle East and North African countries. Statement number 2, India is one of the observer states of the Arab League. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. That's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is A. Question number 2 answer is C. Question number 3 answer is C. Question number 4 answer is C. Question number 5. So 4 questions. Okay. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.